ஹலோ மக்களே, இன்னைக்கு கடலுக்குள்ளே குதிச்சு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். வரீங்களா என் கூட? ஹலோ. ஏய், நீ அடி இங்கே வந்த? நானும் கூட வரேன் கடலுக்கு. வரக்கூடாதா? வாங்க வாங்க போவோம். என்ன போவோம்? நீங்கள் தானே வாங்கன்னு கூப்பிட்டு அதான் வந்தேன். இப்போ தான் அடி வாங்கன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டல. எல்லாரும் வாங்கன்னு சொன்னல அதுக்கு முன்னாடி. ஓஹோ, நீங்கள் அப்படி வரீங்களா? சரிமா போவோம். நீ எங்கே போய்கிட்டே இருக்க? அதோ தெரியுதா ஒரு போட்டு, அதைய பிடிச்சி அதையே ஓட்ட போகிறேன் நான். யார் நீ? ஆமாம், நீ அந்த போட்டை ஓட்ட போகிறேன். பார்க்க தானே போகிறேன், அதுக்கு தானே போயிட்டுருக்கேன். இப்போ நீ என்னை கேப்டன்னே கூப்பிடலாம். நீ இது ஜிடிஏல ஓட்டிருக்கியா? ஜிடிஏ தாண்டி இது. இது தெரியாமல் இருக்கே. பாரு, கிருட்டு 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 கிருட்டுன்னு போகிறேன். ஜானல விளையிட்டான். ஏன்டா ஏமாயா போட்டை ஏற்றுறேன்னு ஒரு கோவத்தோடு போய் ஒரு 4 அடியை போடணும். அது யாருமே இல்லை, யாருக்கிட்ட அடியா? இதுதான் நம்மளை ஏற்றுச்சு, இதைத்தான் அடிக்கணும். 4 அடியை போட்டு ஏற வேண்டியதுதான். எவனாக இருந்தாலும் விடக்கூடாது. நம்ம மேலே கை வச்சாலும் அவன் அடி வாங்கி ஆகணும். புரிஞ்சுதா? பைத்தியம். சரி, இப்போ நம்ம போட்டு எடுப்போம். நானே 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 அந்த பாட்டெலாம் இதை போகக்கூடாது. இந்த போட்டு ஸ்லோவாக தான்ப்பா போகும். இதுக்கு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ லாயா, இன்னும் அங்கே ஒரு போட் இருக்கு. யாருன்னு பாடுறா? யாரும் 2 பேர் இருக்காங்க. யாருன்னு பார்க்குறவா? 2 பேரா? ஆமாண்டா. இந்தா வரேன். யார் இது? பிச்சை மவனா? இல்லை, இந்தா வரேன். நான் வந்துட்டேன். இங்கே வாரி டாவ் அடிக்கிறான் போலையே. டாவ்ஸா? அவங்க பாட்டுக்கு செவனேன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? விட மாட்டேன்டி, எவனாக இருந்தாலும் விட மாட்டேன். பாருங்களே, அது பேர் பார்த்தனே பயந்து என்ன குடிச்சிட்டாங்க. அவங்க பேர் இருக்காரு. ஓ, இது ஷிட்ஸு ட்ராபிக் போட்ஸ். இந்த போட்டு பேர் பாரு. இப்போ போடு பாட்டேன். அது நறுவில்லு அடிக்கிற சொல்லி இவனோட தில்லு போய்க்கா போய. ஓ போய போட. என்ன அந்த பாட்டா? ஆமாம், அந்த பாட்டு தான். அவன் தாண்டி வரோம். பேசுறியே, என்ன தெரியுமா? எனக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லி. நான் ஒரு கதை சொல்லணும்னா நீ மறந்துடுவேன். மறந்துடுவான். ஆனால் கதை தான் விடுவேன் நீ. இரு, இங்கே முதல்ல எவனா இருக்கான். இங்கே பாரு, இப்போ தானே இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம் போட்டை. வேற எவனா வந்திருக்காங்க அதுக்குள்ள. வேற குரூப். ஓ, எல்லாரும் இதே வேலையை தான் சுற்றிட்டு இருக்கீங்க. இப்போ பாரு, ஒரு யூட்டனை போட்டு ஒரு போட்டை எடுத்து அவன் மேலே விட்டான்னு வைக்க கதறிடுவான். அதுக்குதான் சுற்றி வந்து ஒரு இடி போகிற மாதிரி. யூட்டன் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இருங்கப்பா, திரும்பி வரணும்ல. நேரமா யூட்டனே போட்டுக்கிட்டு இருக்கியப்பா. அட இருங்கய்யா, நான் வருவேன் பாரு. நானே தவந்துக்கிட்டு இருக்கிறியா? இல்லை இல்லை, அங்கே ஓட்டாத போட்டா மறுபடியும் எக்கடா சுத்திட்டு இருக்கிற. இரு இரு, இப்போ பாரு முட்டுறேன் பாரு. எப்படி திரும்ப மாட்டேங்குது? போ தெரியாம நாய் சுத்தி தெரியுது, எப்படி சமாளிக்குது? இல்லைக்கா, இரு இப்போ பாரு. இப்போ ரிவர்ஸ் கற்றுருக்கேன். இது வரைகிறேன். என்னடா இது போயிடுச்சா? சரி விடு, நம்ம அந்த போட்டில் ஏறிடுவோமா?
நான் இது எப்படி இறங்குதுன்னு தெரியலையே. அவங்களே கடலில் போய் கேட்கணும் உனக்கு. இல்லை இது முதல்ல நம்ம இறங்கணுமே. என்னடா பண்ணுற? நீ எகிற மாட்டேங்கிறாண்டி. என்னப்பா பண்ணுற? இரு நானே தவழ்ந்துட்டுருக்கேன். என்னடா இது. சரி இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு ஒரே ஜம்பில் கடி பம்பாவை பண்ணிடுவோமா? இந்த வரேன் மறுபடியும் இந்த வரேன். சுற்றிட்டு திரி. இப்போ வரம்பார். சிங்கம் தன்மான சிங்கம். குதிக்கிறேன்னு கீழே குதிச்சிட்டேன். நேராக போட்டில் குதிக்கிறேன்னு கீழே குதிச்சிட்டு சிங்கம். இருடி வரேன். நான் வந்துட்டேன்னா ஜம்பில் கடி பம்பா. போ நீகிரி சாவு போ. போட்டில் ஏறாங்களான்னு பார்ப்போம்டா. அதெல்லாம் ஏற மாட்டாங்க, செத்துருவாங்க. சேர்த்துட்டான். அவன் தாங்கட்டான். அவங்களுக்கு அதை பற்றி நான் சூப்பராக இருக்குல்ல. எப்படி உண்மையிலேயே கடலில் போகிற மாதிரி இருக்கிற. எப்படி பிறந்த வீட்டில் கூட இப்பெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது. ஏது உங்கள் வீட்டில் புருஷன் தாண்டி பார்த்துக்கா. எவ்வளோ ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தியா, கதை விட்டுக்கிட்டு இருந்தியா, அது சொல்லு. அது கதையல்ல, நிஜம். நிஜமா? சரி சொல்லுங்க உங்கள் நகைச்சத்தை. ஒரு நாள் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். 4-5 எருமை மாடு சேர்ந்தா அப்படி கருவெறும் கிடக்கு. கருவெறும் கிடக்கு? என்ன ஏதோ கலாய்க்கிறியா? சேச்சா. சரி கண்டிப்பாக. என்னன்னு பார்த்தா திமிங்கலம். திமிங்கலம்? திமிங்கலம் வீட்டுக்குள்ளே கிடக்கு. இது உங்கள் வீட்டுக்குள்ளே? ஆம்பா திமிங்கலம். அப்புறம் சரி பாசமாக வந்துட்டானே கேணியில் போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். கிணத்துலையா? ஆமாம். சரி சரி. இப்போ உள்ள 2-3 நாளையில் என்ன ஆகி போச்சு, தண்ணி ஊற்றாமல் ஜுரம் வந்துடுச்சு. திமிங்கலத்துக்கு தண்ணி ஒத்துல? ஆமாப்பா, கடலில் உப்பு தண்ணியிலே ஊறிட்டு இருந்ததுல்ல, நம்ம கிணத்து தண்ணி ஒத்துக்கலை. ஜுரம் வந்துடுச்சு. சரி சரி. ஆமாம். அப்புறம் என்ன பண்ணேன், டோலோ 650 ஒரு 1/2 கிலோ வாங்கி வாயில் கொட்டி 1/2 கிலோ சுக்கு காப்பி வச்சு வாயில் ஊற்றி விட்டேன். சுக்கு காப்பியா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நல்லா குடிச்சிடுச்சு. எது சுக்கு காப்பி? திமிங்கலம் சுக்கு காப்பி குடிக்குதா? ஆமாம், கடல் தண்ணி குடிக்கிற திமிங்கலம் சுக்கு காப்பி குடிக்காதா? சரி சரி. அப்பா அப்புறம் சரியாகி சுற்றிக்கிட்டு உண்டு. எப்படி சுற்றிருக்கேன் பார்த்தியாப்பா. இதெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி சொல்லுவேன். அந்த மாதிரி கடலோட வாழ்கிறோம். ஆமாம், நீ ஏன் ஏர்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏரில் ட்ராவல் பண்ணுறா? ஏன்டி? ஆமாம், 3/4 நேரம் நீ ஏரில் தான் இருக்கிற. இதுக்கு எதுக்கு நான் போட்டில் போய்க்கிறேன்? அது வேகம் அந்த மாதிரி எப்படி பறக்குது பார்த்தல. அண்ணனோட ஸ்பீடு அந்த மாதிரி. கடலால் ஈடு கொடுக்க முடியல, தெரிஞ்சுது. இப்படி போகிறோம் பாரு. கரைக்கு தானே போனோம். நான் இப்போ போகிறேன். கரை அது வேற எங்கே இல்லை சொல்லலாம். கரை நோக்கி தான் போயிட்டு என்ன போயிடுவோம். இந்த சமயத்தில் நம்ம கேப்டனே கூப்பிடுவோம். போட முடியாது. சரி பரவாயில்ல, மற்றவங்க என்னை வந்து கன்சிடர் பண்ண நான் எதிர்பார்க்குறேன் கிடையாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும். போப்பா. பெரிய ஆளுங்கன்னா அப்படி தான் சம்மந்தமாக நான் சில டைலாக்லாம் பேசுகிறேன். படம்லாம் பார்க்குறியா இல்லையா? அவன் வந்துட்டான், அவன் அடிக்கிறான், அவன் இடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பில்டப் பண்ணண்டி. பில்டப் பண்ணுறவோ ஃபீலாக வர்றோமோ அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்ம விட்டு பார்க்கணும். ஏன்னா அவனுங்க விட்ட அதில் யாரும் இல்லை. ஆமாம். சரி, எக்ஸிபிஷனுக்கு போவோமா? இந்த கடல் கரையில் ஒரு எக்ஸிபிஷன் இருக்குன்னு. கடலில் இல்லடி, கடல் கரையில் ஒரு எக்ஸிபிஷன் இருக்கும். அது சரி தான் போயிட்டுருக்கேன். அப்படியா? ஆமாம். கடலில் எக்ஸிபிஷனா? கடலில் இல்லடி, கடல் கரையில். சரி, இப்போ
போ சீக்கிரம் போ பார்ப்போம் என்ன போயிட்டே எக்ஸிபிஷன். இருக்கேன். இங்கே பாரு இன்னொரு போட்டு இருக்கு. இது யூனியாக இருக்குது. வந்து இந்த வந்துட்டோம்பா. எல்லாரும் டாவடிக்குன்னு கடல் கரையில் வந்து உட்காந்துக்கிறானுடி. நம்ம ஊரில் வந்து கடல் கரையில் உட்காருவானுங்க, இவங்க கடலுக்குள்ளேயே போட்டு கொண்டு வந்து வச்சு உட்காரானுங்க. உனக்கு ஒரு ஆள் இருந்தால் சும்மா இருந்திருப்பேன். யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்களா? சரி இரு இந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடிடுவோம். ஏய் நீ உட்காரு. என்னடி இவன் குதிக்கிறான், சரி அந்த பொண்ணையாடி குதிக்கு. உங்களோட இருக்கிறத விட சாவதே மேலுன்னு குதிச்சிருச்சது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு கொடுத்து வைக்கல. இந்த மாதிரி ஒரு போட் ரைடர் கூட வரக்கூடிய. சரி பரவாயில்ல, நாம போவோம். நான் இன்னும் கூட வரல. நம்ம கேட்டது வரைக்கும் எக்ஸிபிஷனே காண மேடம். இதுதான் சொல்லி திரியிற எக்ஸிபிஷன் இருக்கும்டி. இங்கே நல்லா ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் வச்சு இருக்கும். கண்ணு கேட்டது வரை ஒன்றும் தெரியலையப்பா. இது கூட்டு போகிறேன்னா பொறுமையாரு. பாப்பா என்னடா ஒன்று கூட இருக்கலாம் முடியல. காலெலாம் பண்ணாலும் வரமாட்டாங்க. இது இருக்காமே தெரியல. பேசாம அங்கே பாரு ரவுண்டு ஜெயிண்ட் வீல் தெரியுது. அது திருக்க பையில திரும்பி உள்ளப்பா. அங்கெல்லாம் எதுவும் இல்லடி. லூசாடா நீ, அந்த பக்கம் தெரியுதுடா. அந்த பக்கமா? எங்க? அங்கே பாரு ஜெயிண்ட் வீல் தெரியுது பாரு. எனக்கு ஒன்றும் தெரியலையே. அந்த சைடில் பாருடா. கரையில் கொண்டு போய் ஏற்ற போகிறேன்டி. ஓடா லூசு பாரு. என் தலைவன் ஆலன் மாதிரி. இப்போ பாரு எப்படி வந்த மரத்தில் இந்த மாதிரி ஒரு லேண்டிங்கை பார்த்துருக்கியா? போடா அங்கே பாரு எக்ஸிபிஷனை. இருடி, இவனை இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்களா, இவனை போட்டு தள்ளிட்டு காசு வேணும்ல எக்ஸிபிஷன் போகிறதுக்கு. என்கிட்ட ₹1 இல்லை. இவனை அடித்தா எதனா காசு கிடைக்கும். இது அது இருக்குல்ல, பார்த்துட்டேன், நானும் பார்த்தேன். நீ இப்படியே ஓடியே எக்ஸிபிஷன் போகிறேன். இல்லை இவனை அடிச்சுட்டு போயிடுவான், காசு கிடைக்கும். யாரில் அதான் ₹14 எடுத்துருக்கோம். ஐயா போலீஸ் கேஸ் அடிச்சிரியே. இந்த இடத்துல அடித்தாக்கா எப்படி போலீஸ் கேஸ் ஆகும்? இந்த இடத்துல எவனும் பார்க்க முடியாது. அங்கே பாரு ஒருத்தர் அந்த வடிவேல் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. வடிவேலா? தம்பி இருப்பா. ஒரு தேடி தான். அண்ணா ₹1 இல்லை பொழுதுவன்டா. வேஸ்ட்டு அவன் அடிச்சதே வேஸ்ட்டு. பார்க்க பத்தாவா இருக்கான். போலீஸ் கிட்ட வந்துடுவாங்க போலயே. பிச்சைக்காரன் பையன். ஏன் போலீஸ் வந்துட்டானடி, வண்டி வருதுடி. பேசாம கடலுக்குள்ளேயே போயிடுவோமா? ஐயோ எனக்கு தெரியும் அவனுக்கு வருவானுங்க. நேராக அந்த எக்ஸிபிஷனுக்கு போய் நிறுத்திருக்கலாம்ல. சரி காசும் இல்லை, எக்ஸிபிஷன் போய் என்ன பண்ண போகிறோம்? காசு கொண்டு போகலான்னு பார்த்தேன். போலீஸ் கேஸ் போச்சு. We have a criminal resisting arrest in Western Del Perro Beach. இருட்டி எடுத்து என்ன பண்ணுறது? நிலா வந்துடுத்து. இவனுக்கு வேறு கடலுக்குள்ளே இறங்கி வரானுங்க. செத்தராடி. போட்டை வேற கொண்டு போய் அங்கே வச்சுட்டு கடலில் குதிச்சுட்டேன். ஐயோ போட் வேறு வருதுடி சைடில். வந்துட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க. அப்படியே கொண்டு போய் எனக்கு குர்றானுங்கடி. அவ்வளோதான். இந்த போட்டில் ஏற முடியுமா? இடம் போயிட்டே இருக்காங்களே, நின்னா ஏறிடலாம். போலீஸ்காரன் போட்லேயே போய் ஏறன்ற ஒன்று இருக்குன்னா இருக்காடா. சரி அதை வேறு அதையே எடுத்துகிட்டு போலான்னு பார்க்குறேன். சுற்றுறாருங்க. போட்டப்பா எந்த போட்டா இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவேடா. வேஸ்ட் ஆகிடுச்சு. உனக்கு எக்ஸிபிஷன் காமிக்கலாம் நினச்சேன். நகரத்துலேயும் கூட்டு போக முடியல, டிடியிலையும் கூட்டு போக முடியல. சாரிப்பா. புருஷம் தாண்டின்னா ஒருத்தன். சரி விடு, புருஷன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான், என்ன பண்ணுறது? சூப்பராக லைட்டெல்லாம் வச்சு போட்டுக்கிறாங்க. கூட்டிகிட்டு போடா என்னையா. அது போக முடியாது. இவனை எப்படியும் சுற்றுவானுங்க. என்ன அடிச்சு நோத்துறான். அடுத்த வாட்டி உன்னை கூப்பிட்டு போகிறேன், சரியா? சரி ஓகே, எப்படியும் கொண்டுருவாங்க. சாப்பிட்றதெல்லாம் போட முடியாது. வர மக்களே, பாய் பாய். நீங்கள் அது வரைக்கும் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கிறேன். வரட்டுமா? பாய்.